பஜாஜ் ஆட்டோ ஷேர் பைபேக். பைபேக்கில் பங்கேற்க தகுதியான பங்குதாரர்களை தீர்மானிக்க பிப்ரவரி 29 பதிவு தேதியாக நிர்ணயித்தது. 4000 கோடிக்கு மிகாமல் மொத்த பரிசீலனைக்கு ஒரு பங்குக்கு 10,000 ரூபாய் என்ற விலையில் தலா 10 ரூபாய் முகமதிப்பில் 4 மில்லியன் பங்குகளை திரும்ப வாங்குவதற்கான திட்டத்திற்கு நிறுவனத்தின் வாரியம் ஒப்புதல் அளித்தது. டேட்டா பேட்டர்ன்ஸ். ஃப்ளோரன்ட்ரி கேபிட்டல் தனது டேட்டா பேட்டர்ன்ஸ் பங்குகளை 1100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. சிங்கப்பூர் சாவரின் வெல்த் ஃபண்ட் GIC 6.3% பங்குகளை 650 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. அதே நேரத்தில் மிரே ஆசெட் மியூச்சுவல் ஃபண்ட் சுமார் 2% பங்குகளை 201 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. இதேபோல் கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளையும் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளையும் வாங்கியுள்ளன. மேத்யூ சைரியாக் சுமார் 6.8 லட்சம் பங்குகளை 125 கோடி ரூபாய்க்கு வாங்கியதாக தரவு மேலும் வெளிப்படுத்துகிறது. 135 முதல் 150 வரை கோடி IPO-வுக்கு விண்ணப்பித்த உள்ளூர் OTT ஸ்ட்ரீமிங் தளமான உள்ளூ டிஜிட்டல் IPO-க்கு BSE SME இயங்குதளத்தில் DHRB தாக்கல் செய்துள்ளது. OTT தளம் IPO மூலம் சுமார் 135 முதல் 150 வரை கோடியை திரட்ட திட்டமிட்டுள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2040க்குள் சந்தை மூலதனத்தில் $1 டிரில்லியன் எட்டும் என்று எதிர்பார்ப்பு. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதன் வளர்ச்சி பாதையை குறைந்தபட்சம் 12% ஆகஸ்ட் பராமரிக்க முடிந்தால் அது சுமார் 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். மேலும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கடந்த 3 ஆண்டுகளில் அதன் வருவாயை விட 2 முதல் 3 வரை மடங்கு அதிகமாக உள்ளது. மணப்புரம் ஃபைனான்ஸ். மணப்புரம் ஃபைனான்ஸ் 1500 கோடி ரூபாய் ஆசிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் IPO-வுக்கு கூடுதல் ஆவணத்தை தாக்கல் செய்கிறது. அக்டோபர் 5, 2023 அன்று ஆசிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் IPO-வுக்கு நிறுவனம் செபியில் DRSP தாக்கல் செய்தது. இருப்பினும் செபி IPO-வை ஜனவரி 10, 2024 அன்று நிறுத்தி வைத்தது. டிடாகர் ரெயில் சிஸ்டம்ஸ் 250 சிறப்பு வேகன்களை உற்பத்தி செய்து வழங்க பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து உத்தரவு கிடைத்துள்ளதாக டிடாகர் ரெயில் சிஸ்டம்ஸ் தெரிவித்துள்ளது. ஆர்டரின் மதிப்பு சுமார் 170 கோடி ரூபாய் மற்றும் ஒப்பந்தம் கையெழுத்திட்ட 12 மாதங்களுக்கு பிறகு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 36 மாதங்களில் முடிக்கப்பட உள்ளது. ஆரோபிந்தோ பார்மா. அரவிந்தோ பார்மா பங்குகள் 3% உயர்ந்தன. உஸ்ஃபுதா தெலுங்கானா அலகு சோதனையை 0 அவதானிப்புகளுடன் நிறைவு செய்தது. பிப்ரவரி 12 முதல் பிப்ரவரி 16, 2024 வரை ஆரோ பெப்டிட்ஸின் உற்பத்தி பிரிவில் உஸ்ஃபுதா தணிக்கை நடத்தியதாக மருந்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. புரோக்கரேஜ் நிறுவனமான பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகியவற்றை மேம்படுத்தியுள்ளது மற்றும் கனாரா பேங்க் மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இலக்கு விலைகளை திருத்தியுள்ளது. நிதியாண்டின் 3வது காலாண்டில் வருவாய் மதிப்பீடுகளை விட அதிகமாக இருந்ததால் பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் இந்த திருத்தங்களை செய்தது.